சிலுவை பாதையிலே கிறிஸ்தேசு நடக்கின்றார். உலக பாவங்களை இரத்தம் சிந்தி துடைக்கின்றார். சாட்டையடியும் முள்ளின் முடியும் வருத்திடும் போதும் தன்னையே பலியாய் தந்திட இயேசு நடந்து வருகின்றார். சிலுவை பாதையிலே கிறிஸ்தேசு நடக்கின்றார். உலக பாவங்களை இரத்தம் சிந்தி துடைக்கின்றார். சிலுவை பாரம் உலகமீட்பிற்கே உன்னத தேவன் பாதகர் முன்னே நடக்கின்றாரே. உச்சி வேளை சிலுவை பாரம் உலகமீட்பிற்கே உன்னத தேவன் பாதகர் முன்னே நடக்கின்றாரே. பெற்ற தாயும் கற்ற சீடரும் அழுத விழியோடே பின்தொடர்ந்து போகும் காட்சி இதயம் நொறுக்கிடுதே. சிலுவை பாதையிலே கிறிஸ்தேசு நடக்கின்றார். உலக பாவங்களை இரத்தம் சிந்தி துடைக்கின்றார். ஜூலை மாதம் 12ஆம் தேதி பொது காலத்தின் 14ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 29 முதல் 32 வரை மற்றும் அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 15 முதல் 26 முடிய. மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதைக் கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழிவாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர். உம் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்கள் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே
இப்பொழுது அஞ்ச வேண்டாம். உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராயிமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கிரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது. ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு, இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவைப் போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரைப் போல் ஆகட்டும். அதுவே போதும். வீட்டுத் தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ரோப் என்றொரு ஆங்கில திரைப்படம் இயேசுவை சிலுவையில் அறைந்த ரோமை படை வீரர்களுக்கு தலைவனாக இருந்த நூற்றுவர் தலைவனை பற்றிய ஒரு கற்பனை கதை அது. இயேசுவை சிலுவையில் அறைந்த போது இந்த நூற்றுவர் தலைவர் இயேசு அந்த அவலச்சாவை எதிர்கொண்ட விதத்தை பார்த்து உண்மையிலேயே இவர் இறைமகன் என்று அறிந்து கொண்டார். அவ்வாறே அறிக்கையும் இட்டார். மார்க் 15:39. இருப்பினும் இயேசுவை தான் சிலுவையில் அறைந்தது என்பதை நினைத்த போது அவருக்குள் குற்ற உணர்வு ஏற்பட்டது. இந்த குற்ற உணர்வு அதீதமாகி ஏறத்தாழ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராகவே மாறிவிடுகின்றார். எனவே தான் பார்த்த மனிதர்களிடமெல்லாம் நீங்களுமா அங்கு இருந்தீர்கள் என்று கேட்கின்றார். அதாவது மாசற்ற இயேசுவை நான் சிலுவையில் அறையும் போது நீங்களுமா அதை பார்த்தீர்கள் என்கின்ற துணியில் அந்த கேள்வியை கேட்கின்றார். ஒரு முறை ஒரு நபர் இயேசு இறப்பதற்கு முன்பாக அணிந்திருந்த அங்கியை நீயும் அணிந்தாய் என்றால் உன் குற்ற உணர்விலிருந்தும் மனநிலை பாதிக்கப்பட்ட தன்மையிலிருந்தும் நீ வெளியே வருவாய் என்கின்றார். அவர் அந்த அங்கியை தேடிச் செல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு முறை பேதுரு சில தொடக்க கிறிஸ்தவர்களோடு ரோமை பேரரசுக்கு பயந்து ஒரு மறைவான இடத்தில் போதித்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்திற்கு இந்த நூற்றுவர் தலைவர் செல்கின்றார். பேதுருவிடம்,
இயேசுவை சிலுவையில் அறைந்த பெரிய பாவி நான், இயேசு என்னை மன்னிப்பாரா என்று கேட்கின்றார். அதற்கு பேதுரு, நிச்சயமாக நான் கூட அவருக்கு நெருக்கமாக இருந்தவன்தான். எனினும் அவரை 3 முறை மனசாட்சியே இல்லாமல் மறுதலித்தேன். என்னையே அவர் மன்னித்தார், உன்னையும் நிச்சயமாக மன்னிப்பார் என்று பதில் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்தாலும் குற்ற உணர்வு அவர்களை தொடர்ந்து வருகிறது என்பது முற்றிலும் உண்மை. யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு எதிராக தீமை செய்தார்கள். அவர்களது தீமையின் குற்ற உணர்வு அவர்களை விட்டு அகலவில்லை. முதலாவதாக, யூதாவும் ஏனைய சகோதரர்களும் யோசேப்பால் கராராக விசாரிக்கப்பட்ட வேளையில் அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்தோடு நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமும் அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொள்கின்றனர். மேலும் ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈவு கேட்கிறது என்று சொல்வதாக நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்ப்பது போல தங்களது தந்தையின் இறப்பிற்கு பின்பும் யோசேப்பு மட்டில் அவரது சகோதரர்கள் குற்ற உணர்வோடும் பயத்தோடும் இருந்தனர் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான், உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லச் செய்கிறார்கள். மேலும் தொடர்ந்து, இப்பொழுது உன் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தரலும் என்று இறைஞ்சுகின்றனர். யோசேப்பு அவர்களிடம் அன்பான முறையில் நடந்து கொண்டாலும் அவர்களின் குற்ற உணர்வு அவர்களை விட்டு அகன்றதாக தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் தீமை செய்கின்ற போது நம்மில் குற்ற உணர்வு தோன்றுவதன் நோக்கம் நமக்கு பாவத்தை பற்றிய விழிப்புணர்வை கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதானே ஒழிய நம்மை வாழ்வின் இறுதி வரை முடக்கி போடுவது அல்ல. குற்ற உணர்வு நம்மை கூனி குறுக வைத்தது என்றால் அது எதிர்மறையான குற்ற உணர்வு, நெகட்டிவ் கில்ட் ஃபீலிங். இத்தகைய குற்ற உணர்வு யூதாசிடம் இருந்த ஒன்று, தவறானது மற்றும் தவிர்க்கப்பட வேண்டியது. குற்ற உணர்வு நமக்கு பாவத்தை பற்றிய விழிப்புணர்வை கொடுத்து நம்மை தீமையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது என்றால் அது நேர்மறையான குற்ற உணர்வு, அதாவது பாசிட்டிவ் கில்ட் ஃபீலிங். இது புனித பேதுருவிடம் இருந்தது, நல்லது மற்றும் நம்முடையதாக்கப்பட வேண்டியது. ஜெபம். இறைவா, நீர் எமக்குள் குற்ற உணர்வை தந்திருப்பதன் நோக்கம் நாங்கள் உம்மை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர குற்ற உணர்விலேயே சிக்கி எம்மை அழித்துக் கொள்வதற்காக அல்ல என்பதை உணர வரம் தாரும். ஆமென். நெஞ்சே நீ ஆண்டவரை வா